ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் 4 வரைக்கும் பார்த்திருக்கோம். அத்தியாயம் 5 கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல். ஸ்லோகம் 1. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யத் ஸ்ரேய ஏதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான இது ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜட உடலில் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டது. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதை அங்கே விளக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்தில் எல்லாவித யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போராயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயல் இன்மையையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்துவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டு இருந்தார். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்கனம்? வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனை பொறுத்தவரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம், அதாவது ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருப்பது என்று எண்ணுகிறான். ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை தோன்றுகின்றது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 4வது அத்தியாயம் வரைக்கும். அதை பத்தி ஒரு சுருக்கமாக பிரபுபாதர் இங்க பொருளுரையில விளக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 5வது அத்தியாயத்தில் எதை பற்றி விளக்கப்படுது அப்படின்னு சொல்லியும் அதையும் இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபாதர் விளக்கி இருக்காங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா தலைப்பு கர்மயோகம் இல்லையா? 3வது அத்தியாயத்தோடைய தலைப்பும் பார்த்தோம்னா கர்மயோகம். இதுவும் கர்மயோகம், ஆனா என்ன, கிருஷ்ண உணர்வின் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பார்க்கும்போது 2வது அத்தியாயத்தில்
எதை பற்றி விளக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, ஆரம்ப அறிவு, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆரம்ப அறிவை பற்றியும், அதுக்கப்புறம் ஜட உடலில் நாம் எந்த மாதிரி இங்க பிணைப்பு ஏற்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் வந்து இங்க விளக்கப்பட்டு இருந்தது அங்க. அதுக்கப்புறம் புத்தி யோகம், பக்தி தொண்டின் மூலமாக எப்படி நம்ம பௌதிக பந்தத்தில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் வந்து விளக்கப்பட்டு இருந்தது 2வது அத்தியாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது என்னன்னா, ஞானத்தின் தளத்தில் இல்லையா, தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம 3வது அத்தியாயத்துல வந்து பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி வந்து கடமைகள் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க பகவான் வந்து விளக்குனாங்க. இப்ப அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்துல பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, யாகங்கள் இல்லையா, எல்லா யாகங்களும் வந்து ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறினார். இது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா ஞானத்திலும் அதில் நிலை பெற்று போரிட வேண்டும் இல்லையா. ஞானம் என்னும் நெருப்பில் வந்து முன்னாடி எப்படி சொல்லப்பட்டிருந்தது, ஞானம் என்னும் ஆயுதத்தால் இல்லையா, உன்னுடைய ஐயங்கள் எல்லாமே வந்து ஞானம் என்னும் ஞானம் என்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பகவான் வந்து கடைசியில வந்து சொல்லி முடிச்சாங்க. இப்ப இதுல 4வது அத்தியாயத்துல இல்லையா. அப்ப வந்து இதுல சொல்லும் போதும் இதுல என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனனுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன சொன்னாங்கன்னா, பக்தி தொண்டுல இருக்கிறவங்களுக்கு, அதாவது தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து கடமைகள் வந்து நீ செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லும் போதும், அப்ப 2 விதத்துல பகவான் பேசும்போது அர்ஜுனனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. செயல் செய்யணுமா இல்ல செயல் செய்யக்கூடாதா. ஆனா வந்து இங்க அர்ஜுனனுடைய புரிந்துணர்வு எப்படி இருந்ததுன்னா, ஓகே அப்ப வந்து செயல் செய்யக்கூடாது, அந்த புலன்களால் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே வந்து நிறுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து நினைத்து கொண்டிருந்தான். இதுல பார்க்கும்போது நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, அர்ஜுனன் வந்து எப்பவும் அறியாமையில் இருப்பதில்லை இல்லையா. பகவானுடைய பக்தர்கள் எப்பவுமே அறியாமையில் இல்லை. நம்ம சைட்ல இருந்து அர்ஜுனன் வந்து இந்த வாதத்தை எல்லாம் வந்து முன்வைக்கின்றார். இப்ப இந்த மாதிரி வைக்கும் போது அப்ப எல்லாமே நிறுத்தி விட வேண்டுமா, ஓகே பலன் கருதும் செயல்கள், ஐயோ இது எல்லாமே செஞ்சோம்னா என்ன, எனக்கு பிணைப்பு ஏற்படுமே, அதனால நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து இணைத்த மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அப்ப வந்து பகவான் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, கடமைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனா செயல் செய்யணும் இல்லையா. கடைசியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4வது அத்தியாயத்துல கடைசியில வந்து, எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானம் என்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவச்சம் பூண்டு பரதகுல தோன்றலில் எழுந்து போரிடுவாயாக இல்லையா. 3வது அத்தியாயத்துல என்ன சொன்னாங்க, தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு கடமைகள் ஏதும் இல்லை, ஆனா இங்க வந்து செயல் செய்ய வேண்டும். அப்ப செயல் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அர்ஜுனுக்கு பயங்கரமான இந்த ஒரு குழப்ப நிலை வந்து ஏற்பட்டு விட்டது. அதனால இங்க வந்து அர்ஜுனனுடைய கேள்வி, கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க இல்லையா. அப்ப வந்து நம்ம செயல் செய்யணுமா இல்ல செயல் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனனுடைய வாதம். இப்ப இந்த 5வது அத்தியாயத்துல எதை பற்றி வந்து விளக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போதும், மரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்று பகவான் வந்து விளக்குகின்றார். ஏன்னா நாமளே வந்து வரட்டு மன அனுமானம் அதை வந்து நம்ம வந்து பயிற்சி செய்வதற்கு பதிலா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பக்தி தொண்டில் செய்வதே ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது அப்ப இந்த கிருஷ்ண உணர்வின் செயல் இல்லையா, நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு இல்லையா. முழுமையாக கிருஷ்ண உணர்வின் செயல். இப்ப செயல் செய்யணுமா செயல் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. இப்ப வந்து பகவான் வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து பதில் சொல்றாங்க. ஸ்ரீ பகவானு வாச்ச சந்நியாசக கர்ம யோகஸ்ச ஸ்ரேயஸ கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட
பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். இது இப்ப இதுல பார்க்கும் போதும் சரி, பொருளுரை படிச்சிடலாம், அடுத்து பார்க்கலாம். புலனுகர்ச்சியை தேடும், அதாவது பலநோக்கு செயல்களே பௌதீக பந்தத்திற்கு காரணம் ஆகும். உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டு இருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதற்கும் அதனால் பௌதீக பந்தத்தை நீடிப்பதற்கும் உறுதியாகும். பாகவதம் 5.5.4 முதல் 6 வரை இதனை வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, செந்தில் பிரபு நூனம் பிரமத்தக குரு தேவி கர்ம யத் இந்திரிய பிரீத்தய ஆப்னுனோதி ந சாது மன்யே யத ஆத்மனோயம் அசன் அபிக்லேஷத ஆச தேகக பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாச ஆத்ம தத்வம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீர பந்தக ஏவம் மனக கர்ம வசம் பிரயுக்தே அவித்யாத்மன் யூபதீயமானே பிரீதிர் ந யாவன் மகி வாசுதேவே ந முச்சியதே தேக யோகேன தாவத். மக்கள் புலன் நுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பலநோக்கு செயல்களின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. எனவே புலனுகர்ச்சிக்காக செயல்படுவது நல்லது அல்ல. ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாத வரை பலநோக்கு செயல்களை புலனுகர்ச்சிக்காக செய்ய வேண்டும். மேலும் புலனுகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கியுள்ள வரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். மனமானது பலநோக்கு செயல்களில் மூழ்கி இருந்தாலும் சரி, அறியாமையால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணைப்பில் இருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும். எனவே முக்தி அடைவதற்கு ஞானம் தான் இந்த ஜட உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானது அல்ல. ஆன்மீக ஆன்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும். இல்லையேல் பௌதீக பிணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. அவ்வாறு இதயம் தூய்மை அடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பௌதீக பலநோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும். மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சி அடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்போதும் மேலானதாகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1.2.258 உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வு அற்ற துறவு பூரணமானது அல்ல. பிராபஞ்சி கதையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனக முக்ஷுபீக பரித்யாகோ வைராகியம் பல்கு கத்தியதே. முக்தி அடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருட்களை பௌதிகமானவையாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்களது துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது. இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானதாகும். உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம்? அனைத்தும் கிருஷ்ணனுடைய சொத்து என்பதை அறிபவன் எப்போதுமே துறவில் நிலை பெற்று உள்ளான்.
அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் இத்தகு பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியை சார்ந்த சந்நியாசியின் இத்தகைய செயற்கையான துறவையும் விட பன்மடங்கு சிறந்ததாகும். இல்லையா? அப்ப அர்ஜுனன் இங்க கேள்வி கேக்குறாங்க, செயலை செய்ய வேண்டுமா, இல்ல செயலை எல்லாமே துறக்க வேண்டுமா, இல்ல பக்தியுடன் செயல்பட வேண்டுமா? அப்ப ரெண்டுதுல எது நல்லது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான் இல்லையா? ஏன்னா நம்ம பௌதிகமாக செய்யக்கூடிய செயல்களை துறப்பதும் பக்தி தொண்டில் செயல்படுவதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க பகவான் எப்படி பதில் சொல்றாங்கன்னா, செயலை துறத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். இல்லையா? எல்லாத்தையும் விட்டுறலாம் இல்லையா? எல்லாமே நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நமக்கு பிணைப்பு ஏற்படுது இல்லையா? நம்ம செய்யற செயல் ஒண்ணு பாவமாக இருக்கலாம், இல்ல புண்ணியமாக இருக்கலாம். பாவ செயலும் நம்மை பந்தப்படுத்தும், புண்ணிய செயலும் நம்மை பந்தப்படுத்தும். இந்த பிறவி எடுப்பதற்காக இரண்டுமே காரணம் தான். புண்ணியம் கூட நமக்கு அடுத்த பிறவி, அடுத்த உடலை எடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமையுது. பாவ செயல் கூட அடுத்த பிறவி எடுக்கிறதுக்குரிய காரணமாக அமையுது. அதனால எல்லா செயலையும் நிப்பாட்டிடலாம். முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கடினம் இல்லையா? முடியாது. அதை இந்த பிரபுபாதர் விளக்கியிருக்காங்க, பார்க்கலாம்னு. இப்ப இதுல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பக்தியுடன் செயல்படுதல். எல்லாமே செயல் எல்லாமே நிறுத்துறதும் ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் பக்தியுடன் செயல்படுதல் அதுமே ரெண்டுமே முக்திக்கு ஏற்றதுதான் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்க. ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப தியானம் பண்றாங்க உதாரணமாக பார்க்கும்போது இல்லையா? அப்ப அவங்க தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்ப அவங்க கண்ணை திறந்து தியானம் செய்து கொண்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப கொஞ்ச நேரம் தியானம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா? நம்ம எத்தனையோ பேர் வருவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதுல என்ன ஆகுது, நம்மளுடைய கவனம் போகுது. நம்முடைய புலன்கள், கண்கள் ஒரு பக்கம் போகும், காது ஒரு பக்கம் போகும் இல்லையா? நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது ஏதாவது வார்த்தைகள் பேசுவோம். இந்த மாதிரி நமக்கு நம்முடைய புலன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமாக போகுது இல்லையா? அப்ப தியானம் பண்ண முடியாது. இதே கண்ணை மூடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தூங்கிவிட வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அதனால தியானம் பண்றவங்க எப்படி பண்ணணுமாமா, பாதி கண்கள் மூடி பண்ணணுமாமா. அதுவே ரொம்ப கடினம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க தியான நிலை. இதுல பார்த்தோம்னா அடுத்த அத்தியாயத்துல பகவான் அதை பற்றி விளக்குவாங்க. அது எப்படின்னா யம நியம ஆசன அப்படின்னு சொல்லி வரும். இப்ப அதுல பார்க்கும்போது என்ன, யம நியம ஆசன, நம்ம ஆசன அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் இப்ப இதுல பார்க்கும்போது யம ஆசன அப்படின்னு சொல்லும் போதும் இதுல மூன்றாவது நிலைதான் ஆசனம். நம்ம சரியான ஒரு நிலைக்கு அமர்றதுக்கே மூன்றாவது நிலைக்கு வரணுமாமா இல்லையா? யம நியம அப்படின்னு சொல்லும் போது நம்ம பக்திக்கு எது எது ஏற்றதோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணுமாமா. எது எது நமக்கு பாதகமாக இருக்கு அதெல்லாமே விளக்கணுமாமா. அதுக்கப்புறம் தான் மூன்றாவது நிலையே ஆசனம், சரியான ஒரு நிலை. எப்படின்னா அதை பற்றி நல்ல தியான யோகத்துல பகவான் ரொம்ப தெளிவா விளக்கிருப்பாங்க. எப்படி இருக்கணுமாமா, ரொம்ப மேலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழையும் உட்காரக்கூடாது. அது ஒரு என்னமோ அந்த புற்கள் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லா உட்காரணும், அந்த மாதிரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். இப்ப அதுக்கப்புறம் கடைசியில 8வது நிலை தான் என்னன்னா சமாதி நிலை. பாருங்க, இவங்க எல்லா நிலையும் கடந்த வந்த பிறகு அதுவும் எவ்வளவு வருடம் ஆகுமாமா, பற்பல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க சமாதி நிலைக்கும் வருவாங்க. ஆனா இருந்தாலும் அந்த யோக நிலை முற்று பெறுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ரொம்ப கடினம் தான். அது திரும்பவும் அவங்க பழைய நிலைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்க பகவான் எப்படி சொல்லுவாங்கன்னா, பக்தி தொண்டில் செயல்படுறது ஆரம்பத்திலேயே பக்தர்கள் சமாதி நிலையை அடைந்து விடுகிறார்கள். ஏன்னா எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க கிருஷ்ண உணர்வுகளே செயல்கள் செய்வதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆரம்ப நிலையிலே சமாதி நிலை. இந்த மாதிரி 8 நிலைகள் யோகா நிலையை பயிற்சி செய்யறவங்க 8 நிலைகள் 7 நிலைகள் கடந்து 8வது நிலைக்கு தான் சமாதி நிலைக்கு வர்றாங்க. அவ்வளவு கடினமா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கிருஷ்ண உணர்வில் நம்ம ஆரம்பத்துல இருந்து செய்வதும் ரொம்ப எளிதுதான் அப்படின்னு சொல்லி
இப்ப ஏன் இங்க வந்து இது சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து பகவான் சொல்றாங்க, இங்க செயலை துரத்தல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா எப்பவுமே செயல் செய்து கொண்டே இருப்பதுதான் இல்லையா. செயலை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது இல்லையா. கண்டிப்பா நம்ம செயல் வந்து செய்து ஆக வேண்டும் இல்லையா. இப்ப வந்து பார்த்தோம்னா யாராவது பாருங்களேன், ஒரு 5 நிமிடம் இல்ல ஒரு 2 நிமிடமே எடுத்துக்கலாமே இல்லையா. கொஞ்ச நேரம் வந்து எதுவுமே அசையாம எதையுமே சந்திக்காம நம்ம உட்காரணும்னா நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா. ரொம்ப கடினம். ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருப்பதுதான். நாம உறங்கினாலும் ஆத்மாவுடைய இயக்கம் எப்பவுமே வந்து இருக்கு. அதனால ஆத்மாவை வந்து என்ன என்ன சொல்றேன்னா எதுவுமே செயல் செய்யாம இருக்கவே முடியாது. அதனால செயல் செய்ய வேண்டும். அதனால ஆனா செயல் அங்க செய்ய வேண்டும். ஆனா நமக்கு அதுல விளைவும் இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம வந்து 4வது அத்தியாயத்துல வந்து பார்த்தோம் இல்லையா. கர்மா, அகர்மா, விகர்மா அப்படின்னு சொல்லி 3 விதமான செயல்கள். கர்மா கிருஷ்ண உணர்வின் செயல்கள், அவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து மங்கே விளக்கி இருந்தாங்க இல்லையா. அந்த ஆக்கர்மா செயல் தான் வந்து கிருஷ்ண உணர்வின் செயல்கள். அங்க செயல்கள் இருக்கு, ஆனா அங்க வந்து என்னன்னா விளைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து செயலை துறப்பது சரியா அப்படின்னு கேட்டோம்னா ஆரம்பத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. இப்ப நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பகவத்கீதை வந்து படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனா இப்ப முதல்ல இந்த வகுப்புல எல்லாம் வந்து எல்லாமே வந்து கேட்கிறோம். ஓகே, இதுல எல்லாமே பார்த்தோம்னா ஓகே நம்ம இது எல்லாமே வந்து செய்தோம்னா நம்ம எது செஞ்சாலும் நமக்கு பிணைப்பு ஏற்படும், இது எல்லாமே செஞ்சாலும் நமக்கு பாவம் புண்ணியம் வரும், ரெண்டுமே வந்து நமக்கு வந்து பிணைப்பு ஏற்படுத்தும். பிறவி எடுக்க வேண்டும், அப்ப நம்ம வந்து இந்த பிறவிக்கு பிறவி வந்துகிட்டே இருக்க வேண்டும், இந்த பௌதிக உலகத்திற்கு இப்ப துன்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. ஒரு 2 நாள் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம் இல்லையா. என்னன்னா நம்மளால செயல் செய்யாம இருக்க முடியாது. இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவுடைய நிலை செயல் செய்வதுதான். இப்ப இதேதான் அர்ஜுனன் வந்து இங்க சொல்றாங்க இல்லையா. ஆரம்பத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா போர் செய்வதற்காக இல்லையா என்னுடைய தேரை வந்து அங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அந்த குட்டலை வந்து சொல்றாங்க இல்லையா. பகவான் வந்து நண்பனுக்காக அந்த தேரை வந்து அந்த நடுவுல இந்த போர்க்களத்துல நடுவுல அங்க போய் வந்து நிறுத்தின உடனே வந்து சுத்தியில பார்க்கும் போதும் இல்லையா தன்னுடைய குருமார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறத பார்த்த உடனே அர்ஜுனுடைய வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா. நான் வந்து போர் செய்ய மாட்டேன், நான் வந்து என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போய் தவம் செஞ்சு பக்தி செஞ்சுக்கிறேன், நான் எனக்கு இது வேண்டாம். நான் வந்து அவங்க வந்து தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய பெரியவர்கள் அவங்க தப்பு செஞ்சாலும் நான் அவங்களுக்கு வந்து எதுவுமே கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு அர்ஜுனன் வந்து நான் போரை துறக்க தயாராகி விட்டார் இல்லையா. அப்ப அர்ஜுனன் வந்து போரை துறந்ததுனால் அது வந்து பகவான் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு பக்தனுடைய மனநிலை இப்படிதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா. ஒரு சத்திரியன் அப்படின்னு சொன்னாலும் அர்ஜுனன் வந்து இருந்தாலும் என்னன்னா மனம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதனால வந்து பகவான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்தனுடைய நிலைனால உன்னுடைய மனம் வந்து ரொம்ப இலக்கிய மனமாக இருக்கு ஓகே, ஆனா இருந்தாலும் நீ வந்து நல்லதுக்காக தான் இதை யாரையும் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா வந்து உன்னை வந்து எல்லாரும் பேசுவாங்கன்னா நீ வந்து உன்னுடைய கடமையிலிருந்து விலகி விட்டதால் எல்லாருமே வந்து உன்னை பேசுறது நீ வந்து பயந்து ஓடி போயிட்ட இப்படிதான் வந்து பேசுவாங்க. இப்ப அப்படி பேசுனதுனால உனக்கு என்ன ஆகும்னா உனக்கு வந்து என்ன ஆகும், அவமானம் தான் வரும் இல்லையா. ஒரு மரியாதையுள்ள மனிதனுக்கு மரணத்தை விட அவமானம் வந்து ரொம்ப மோசமானது. அதனால நீ வந்து உன்னுடைய கடமையை நீ செய்துதான் ஆக வேண்டும். இதுல வந்து உனக்கு இழப்பு ஏற்பட்டாலும், இதில் உனக்கு உயிர் இழந்தாலும் உனக்கு சொர்க்கலோகம் பார்த்து கொண்டு இருக்கின்றது. இதே வந்து நீ வெற்றி பெற்றாய் என்றால் ராஜ்யம் உனக்கு 2 விதத்திலும் உனக்கு நல்லதுதான். ஆனா செயலை துறத்தால் என்ன ஆகும்னா உனக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும், உனக்கு அவமானம் தான் ஏற்படும் அப்படின்னு வந்து அங்க பகவான் வந்து சொல்றாங்க. அப்ப செயலை துறப்பது நல்லதா அப்படின்னு சொன்னோம்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க 3வது அத்தியாயத்துல செயல் செய்யறது செயல் துறத்தல் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனா தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவுக்கு வந்து செயலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் பகவான் பதில் என்னன்னு சொல்றாங்கன்னா செயலை துறத்தல் பக்தியும் செயல்படுதல் ரெண்டுமே முக்திக்கு ஏற்றதுதான். ஆனா நல்லதுதான் செயலை துறத்தல், ஆனா ஆரம்பத்தில் நமக்கு முடியாது. ஆனா சத்திரனுடைய கடமை என்ன அப்படின்னாக்கா போர் செய்வதுதான் இல்லையா. இப்ப அர்ஜுனன் வந்து சப்போஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போரெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிருந்தாலும் இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணுவாங்க இல்லையா. அர்ஜுனுடைய சுபாவம் என்ன, போர் செய்வதுதான். அங்கேயும் ஏதோ ஒரு விதத்துல அந்த சுபாவத்தின் பிரகாரம் அந்த செயல்தான் வந்து அர்ஜுனன் செய்வாரே ஒழிய வேற எந்த கடமையும் பக்தி செய்ய முடியாது. ஆனா பகவான் என்ன சொன்னாங்கன்னா நீங்க போர்க்களத்திலேயே பக்தி செய்ய, அது எப்படி போர்க்களத்துல வந்து செய்ய முடியும் இல்லையா. அப்ப அதுதான் ஏன்னா பகவான் சொல்றபடி வந்து
செய்யும் போதும் அது பக்தி இல்லையா. இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கலியுகம் பொறுத்தவரையிலும் சன்னியாசம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது இல்லையா. காட்டுக்கு நம்மளால எல்லாம் போய் வந்து நம்மளால பண்ண முடியாது, அது தடை செய்யப்பட்டு இருக்கின்றது இல்லையா, முடியாது. இப்ப ரொம்ப ரொம்ப கடினம் இந்த கலியுகத்தில். ஆனா கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது ரொம்ப எளிமையானது. நம்ம எவ்வளவு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்ம கிருஷ்ண உணர்வின் செயல்கள் வந்து செய்யலாம் இல்லையா. அதான் பகவான் வந்து நமக்கு நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கிறார். நடைமுறைக்கு ஒவ்வாதது எதுவுமே வந்து சொல்லவில்லை. இது இன்னொரு உதாரணம் வந்து பார்க்கலாம். என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமி இல்லையா பரிசுத்த மகாராஜாவுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து பேசினது. இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா பரிசுத்த மகாராஜா இப்ப அவங்க கிட்ட வந்து இன்னும் என்னுடைய 7 நாட்கள் தான் மரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா ராஜ்யத்தையும் அவங்களுடைய பரிவாரங்கள் இல்லையா மனைவிகள் குழந்தைகள் என்னென்ன இருக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து 7 நாள் மரணம் சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் துறந்துட்டாங்க. துறந்து என்ன பண்ணாங்கன்னா நதிக்கரைக்கு வந்து வந்துட்டாங்க. இப்ப யமுனை நதிக்கரைக்கு அங்க வந்த உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இதை தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, எல்லா லோகத்திலையும் இருக்கிற மேலுலகங்களில் இருக்கின்ற எல்லா முனிவர்கள் ரிஷிகளுக்கும் வந்து இது எல்லாமே தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப பரிசுத்த மகாராஜா வந்து ஒவ்வொரு முனிவர்கள் கிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. இப்ப வந்து என்னன்னா இப்ப வந்து எனக்கு வந்து 7 நாள் தான் மரணம். இப்ப நான் வந்து என்ன பண்ண வேண்டும், இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேள்விகள் வந்து பரிசுத்த மகாராஜா வந்து கேட்கும் போது ஒவ்வொரு முனிவர்கள் ஒவ்வொரு விதமான பதிலை வந்து சொல்றாங்க. இப்ப அந்த நேரத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க உள்ள என்டர் ஆறாங்க. இப்போ அவங்க வந்த உடனே வந்து அப்ப வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுத்த மகாராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில வந்து நிறைய பாவங்கள் வந்து செய்திருப்ப. இப்ப அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா பாவத்தையும் போறதுக்காக புண்ணியத்தை வந்து தேடிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து என்ன இன்னும் 7 நாள் தான் இல்லையா, எப்படி வந்து எல்லா பாவத்தையும் வந்து இது பண்றதுக்காக புண்ணியத்தை வந்து செய்ய முடியும்? இல்ல அது வந்து பரிசுத்த மகாராஜுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கல. என்னன்னா இப்ப என்னைக்கு வந்து நமக்கு வந்து பாவம் செய்யலாம் இல்லையா, இப்ப அதுக்கப்புறம் வந்து புண்ணியம் செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து திரும்ப பாவம், இது என்ன இதுக்கு எப்படி சொல்லலாம்னா இவங்க இதுல தேவாலயத்துல இல்லையா கிறிஸ்டியன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவாலயத்துல வந்து அங்க வந்து போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ நான் இனி வரைக்கும் இந்த ஒரு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செய்யும் போது அங்க ஃபாதர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதரியா அவங்க சொல்ல ஓகே இன்னையில இருந்து நீ செஞ்ச பாவம் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அடுத்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, திரும்ப பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா. இப்ப இது வந்து ஒன்னும் யூஸ் இல்ல, பலன் இல்லை. அப்ப இது வந்து பரிசுத்த மகாராஜாக்கு திருப்தி அளிக்கல. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி நீ வந்து என்ன பண்ணுனா இது வந்து என்ன பரிசுத்த மகாராஜா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் முன்னேறி போய் வந்து சொல்றாங்க, ஏன்னா நீ வந்து ஞானத்தை வந்து தேடிக்கோ, ஞானத்தை தேடுனே அப்படின்னாக்கா நீ வந்து பாவம் செய்ய மாட்ட இல்லையா. இப்ப வந்து ஒரு பையனுக்கு சிறு பையனுக்கு வந்து தெரியல திருடுறது தப்புன்னு தெரியல. அப்ப வந்து என்னன்னா அப்ப அந்த சிறுவனை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வந்து சொல்றோம், இங்க பாரு இந்த மாதிரி நீ எடுத்தேன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பையன் வந்து திருந்திடுவான். இன்னொரு பையன் வந்து பார்த்தோம்னா வந்து தெரியாது புரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீ தப்பு செஞ்ச அப்படின்னாக்க உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு சிறுவனும் வந்து திருந்திடுவான். இப்ப இதே வந்து இன்னொரு சிறுவனை அதையும் கேட்கறேன்னா அப்ப வந்து காட்டுவாங்க, பாரு இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சேன்னா இங்க பாரு போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போய் உனக்கு ஜெயில போடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சது அப்படின்னாக்க திரும்ப நம்ம தவறு செய்ய மாட்டோம். அதனால நீ வந்து என்ன பண்ணுனா ஞானத்தை தேடிக்கோ அப்படின்னு வந்து அதையும் சொல்லும் போதும் பரிசுத்த மகாராஜாவுக்கு திருப்தி அளிக்கல. அப்ப திரும்பவும் வந்து இன்னும் வந்து முன்னேறி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்ப வந்து ரொம்ப அறிவாளியாக பரிசுத்த மகாராஜா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாங்க, கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணக அகம் சுஸ்வந்தி காஸ்தியன நீகாரம் மிக பாஸ்கரா அப்படின்னு சொல்லிட்டு, நீகாரம் மிக பாஸ்கரா அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் இல்லையா. அப்ப வந்து கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணக, நீ பகவானுடைய தூய பக்தி தொண்டு சேவை பகவானை பற்றிய விஷயங்கள் நீ கேட்ட அப்படின்னாக்கா என்ன ஆகுனா உன்னுடைய பாவங்கள் எல்லாமே இல்லாம போயிடும். இதுக்கு உதாரணம் என்னன்னா எப்படி சொல்லப்படுதுன்னு இந்த ஸ்லோகத்துல இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து சூரியன்
இல்லையா? இப்ப சூரியன் வந்து காலையில வருது. இப்ப இதே பார்த்தோம்னா மார்கழி மாதத்துல பார்த்தோம்னா இல்லையா நிறைய பனிகள் வந்து இருக்கும். இப்ப அந்த பனிகள் வந்து பார்க்கும்போதும் சூரியன் வந்த உடனே என்ன ஆகும், எல்லா பனியும் மறைஞ்சு போயிடும். அடுத்த நாள் வந்து புது பனி தான் வருமே ஒழிய பழைய பனி இருக்காது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் நம்ம வந்து பகவானுக்கான செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செய்யற பாவங்கள் எல்லாமே வந்து இல்லாம போய்விடும். இல்லையா? நம்ம வந்து இதுல முன்னாடி அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல வந்து பார்த்தோம் இது இல்லையா? அப்ப இது எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும் கிருஷ்ண உணர்வின் செயல், அதை பற்றி வந்து பிரபுபாதர் வந்து விளக்கி இருந்தாங்க. இப்ப இதுல இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது கிருஷ்ண உணர்வின் செயல்கள் இல்லையா? என்னன்னா இப்ப வந்து இந்த ஞானத்தை தேடுறதுக்கான இந்த விளக்கம், அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து சொல்றாங்க செயலை துறப்பது சரியா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. ஏன்னா நம்ம மனதிற்குள் வந்து பார்த்தோம்னா ஆசைகள் வந்து இருக்கு இல்லையா? இந்த உதாரணம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதே விளக்கத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப வந்து காட்டுல பார்த்தோம்னா நிறைய மரங்கள் வந்து இருக்கு. ஆனா காட்டுல வந்து பார்த்தோம்னா நிறைய தீ வந்து யாருமே வைக்கிறது இல்ல, அதுவா வந்து தீ பற்றி எரியுது. இப்ப இந்த மாதிரி எரியும் போது என்ன ஆகுது, காட்டுல இருக்கிற எல்லா மரங்களும் அழிந்து போயிருது. இப்ப எல்லா மரங்களும் அழிந்து போனாலும் திரும்ப மழை பெய்ந்தால் திரும்ப வரும் இல்லையா? ஏன்னா அடியில வேர் இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து வெளிப்படையாக வந்து செயலை துறப்பது வந்து வந்து அதுல அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மனதிற்குள்ள அந்த ஆசை வந்து இருக்கு, அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை. தவறு அப்படின்னு சொல்லி தெரியுது, இருந்தாலும் ஏன் செயல் செய்கிறான் இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் 3வது அத்தியாயத்துல இந்த கேள்வியை வந்து அர்ஜுனன் வந்து கேட்பாங்க இல்லையா? இப்ப வந்து என்னன்னா தவறு அப்படின்னு சொல்லி தெரியுது, எதனால வந்து இந்த செயலை செய்ய தூண்டப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லையா, பகவான் வந்து அதுல சொல்றாங்க ரஜோகுண சமுத்பவகா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ரஜோகுணத்தில் இதுல காமமே அதற்கு காரணம், ரஜோகுணம் தான் வந்து அதற்கு காரணமாக அமையுது. அந்த குணத்தில் இருப்பதனால்தான் தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் நமக்கு தப்பு செய்ய தூண்டப்படுகின்றோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அதனால நம்ம வந்து செயலை வெளிப்படையாக துறப்பது வந்து எப்படி இங்க பிரபுபாத இங்க இவங்க ரூப கோஸ்வாமி வந்து விளக்கியிருக்காங்க பக்தி ரசாமிரதத்துல. அது பல்கு வைராக்கியம், அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் நம்ம வெளிப்படையா துறப்பது வந்து தவறு முடியாது. ஏன்னா நம்ம மனதில் அந்த ஆசை இருக்கு, அதை வந்து நம்ம எடுக்க வேண்டும். இப்ப அதுதான் அதை வந்து எடுக்குவதுதான் பக்தி தொண்டு இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்துல அழகா விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக கிருத்தியந்தோசி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம் அப்படின்னு சொல்லி. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண, பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு, பகவானை பற்றின அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப கேட்கின்றோமோ இல்லையா? கிருத்தந்தியோசி அபத்ராணி, இதயத்தில் இருக்கின்ற அந்த தவறான கருத்துக்கள் எல்லாமே வந்து இல்லாம போய்விடும், பகவானே அழித்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி. பகவத்கீதையுடைய சாரம்னா என்ன? சர்வதர்மான் பரித்தீஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சக அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? பகவான் வந்து என்ன சொன்னாங்க, எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே இல்லையா? ஏன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் யார் ஒருவர் வந்து பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்கிறார்களோ இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எதுவுமே வந்து இல்லாமல் போய்விடும். இனி வந்து நம்ம பாவம் செய்யாம இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் வந்து இங்க சொல்லப்படுது. ஏன்னா பகவானுக்காக நம்ம அந்த பக்தி சேவையை ஏற்கும் போது அந்த ஒரு செடியின் உதாரணத்தோட நாம சொன்னோம் இல்லையா? விதை இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இதுல விதை கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுல இருந்து நமக்கு செடி வளரும், அதுல இருந்து பூ காய் பூ காய் கனி இந்த மாதிரி வரும். அதுல வர்றது பழுத்த பழம் தான் வந்து நம்ம அனுபவிப்போம். அதே மாதிரிதான் அந்த பழுத்ததுதான் நம்ம இப்போ வந்து பாவமாக இல்ல அல்லது புண்ணியமாக அனுபவிக்கின்றோம். ஆனா நம்ம பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த விதையாக இருக்கிறது, இன்னும் முளைக்காதது, இன்னும் காயா பூவாக இருப்பது எல்லாமே வந்து பாவம், எல்லா வினைகளும் வந்து என்னப்படுது, அழிக்கப்பட்டு விடுகின்றது. இதுதான் வந்து பக்தி தொண்டுல ஒரு சிறப்பு. ஆனா வந்து நம்ம செயல் எதுவுமே வந்து செய்யாம இருக்க முடியாது. அப்ப அது வந்து எப்படி செய்ய வேண்டும், கிருஷ்ண உணர்வில் இருந்தும் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க. எல்லாமே வந்து எப்படி பக்தர்கள் எப்படி வந்து பார்ப்பாங்க, ஈசாவாசியம் இதம் சர்வம், அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில வந்து எல்லாமே வந்து இணைத்து விடுவார்கள். அப்ப அங்க செயல் இருக்கு, செய்யறது எல்லாமே யாருக்காக செய்யறாங்க, பகவானுக்காக வந்து அவங்க செய்யறாங்க. யாருக்காக செய்யறோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு செயல்தான் வந்து
கிருஷ்ண உணர்வின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நமக்கு வந்து பிணைப்பிலிருந்து விடுதலைக்கு காரணமாகவும், தம்முடைய சொந்த புலன் இன்பத்திற்காக செய்யக்கூடிய செயல் வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய பிணைப்பிற்கும் காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. அப்ப இங்க பகவான் சொல்றது செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல், இரண்டுமே முக்திக்கு ஏற்றதுதான். ஆனால் இவை இரண்டில் செயலை துறைப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்தது. ஏன்னா நமக்கு வந்து அதுதான் நல்லது. ஏன்னா நம்மளால செயல் செய்யாம இருக்கவே முடியாது இல்லையா? அப்ப செயல் செய்துதான் ஆக வேண்டும். ஆனா யாருக்காக செய்கின்றோம், எந்த உணர்வோடு செய்கின்றோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் பிரபுபாதர் வந்து அடிக்கடி வந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தை, கிருஷ்ண உணர்வில் வந்து நாம் வர வேண்டும் இல்லையா? நம்முடைய எண்ணம் எப்பவுமே வந்து கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, உணர்வு கூட கிருஷ்ண உணர்வாக வந்து மாறிவிடும். அதுதான் உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் இல்லையா? பின்னாடி அந்த அத்தியாயத்துல வந்து வரும், பின்னாடி வரும் அத்தியாயங்கள்ல அதுல வந்து எப்படின்னா, காற்று நறுமணத்தை வந்து எப்படி வந்து சுமந்து போகுதோ அதே மாதிரிதான் நம்முடைய மரணத்தின் போது நம்ம எந்த உணர்வை வந்து உருவாக்கி இருக்கோமோ அதுவாகவே வந்து நம்ம மாறிவிடுவோம் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அதனால வந்து கிருஷ்ண உணர்வு எப்பவுமே நம்ம இருந்து பயிற்சி செய்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகின்றது அப்படின்னு சொல்லி. இப்ப இதுலயே பார்க்கும்போது பார்த்தோம்னா பகவத்கீதையில முன்னாடி அந்த படத்துல வந்து நிறைய படங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த படங்களுடைய விளக்கம் கூட வந்து அங்க கீழேயும் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க வந்து என்னன்னா, ஒரு சில நபர் ஒரு சன்னியாசி வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தாலும் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த உதாரணம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு நபரை வந்து நம்ம பாக்குறோம், ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, கோட் எல்லாம் போட்டு ரொம்ப டீசெண்டா, ஷூ எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப இதுல ஆடி கார்ல எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து இறங்குறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது, ஓ இந்த மாதிரி நாம தான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து நினைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து உள்ள சாப்பிட வந்து போறாங்க. இப்ப அங்க வந்து உள்ள போகும்போது இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இது எல்லாமே வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்றாங்க. இப்ப எல்லாமே வந்து வந்த பிறகு அப்ப வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க டேபிள்ல வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கையில ஒரு சிக்கன் இல்ல இந்த கையில வேற என்ன ஒண்ணு, இப்ப அது வந்து அவங்க ரெண்டுமே எடுத்து ஒரு ஒரு பக்கம் வந்து இந்த கையில இருந்து சாப்பிடுறாங்க, அடுத்த பக்கம் இந்த கையில இருந்து சாப்பிடுறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, ஓ இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓ இதுதான் டீசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் என்னன்னா, அவங்க வந்து அடுத்த பிறவிக்குரிய அந்த உடலை போய் அவங்க தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இல்லையா? கேட்கும் போது பாருங்க நமக்கு சிரிப்பா தோணுது. ஆனா இருந்தாலும் பாருங்க, அவங்க அடுத்த பிறவிக்குரிய அந்த சிங்கத்தின் உடல், ஒரு மிருக உடலை எடுப்பதற்காக இப்பவே அவங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என்னன்னா, இந்த பிறவியில வந்து நம்ம எந்த உணர்வை வந்து வளர்க்கின்றோமோ அதுதான் அடுத்த பிறவிக்குரிய உடலாக நமக்கு ஆகின்றது. அதனாலதான் என்னன்னா, நம்ம வந்து உணர்வு கிருஷ்ண உணர்வில் இருந்தா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து வெளியேறுவதற்கான வழியாக அமையுமே ஒழிய, இல்லாததை நம்ம வந்து கண்டிப்பாக பிணைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது அதை இங்க வந்து பாருங்க, உளநுகர்ச்சி என்னும் முறையில் ஒருவன் மூழ்கியுள்ளவரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அது ஸ்லோகத்தை தான் வந்து இங்க சில பிரபுபாதர் வந்து கோடிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நூனா பிரமத்த இல்லையா, விகர்மா, கர்மா அகர்மா விகர்மா இல்லையா, பாவ செயல்கள். இது வந்து நாம என்ன நினைக்கிறோம், இப்ப இதுதான் நல்லது, இப்படிதான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனால் இது என்ன ஆகுது, எத்திந்திரிய பிரீத்திய ஆப்ரணோ சாதமன்ய ஆத்மனோ அசர் அப்படி தேசத்த ஆச தேகக. மக்கள் உடன்நுகர்ச்சியில் பித்து பிடித்து அழைகின்றனர். கடந்த கால செய்த பாவ செயல்களின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போட உடலை என்பதை அவன் அறியவில்லை இல்லையா? இந்த ஒரு உதாரணம் வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா? அப்ப அவங்க வந்து என்னன்னா, முற்பிறவியில் செய்த அந்த ஒரு வினைதான் இந்த பிறவியில் அவங்க வேறொரு தாழ்ந்த ஒரு உடல் வந்து துன்பகரமான உடலை எடுப்பதற்கு காரணமாக அமைகின்றது. அதான் விகர்மா செயல்கள், பாவ செயல்களின் மூலமாக தான் வந்து என்ன ஆகுது, துன்பகரமான ஒரு செயல்கள் வந்து அமைகின்றது. அதனால வந்து பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, யாராவது வந்து சொல்லலாமா, சொல்ல முடியுமா, எனக்கு இந்த உடல் வந்து என்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது இல்லையா? இந்த உடல் ஏதோ ஒரு துன்பம் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? ஏன்னா வந்து இது வந்து எப்படி துன்பமயமானதுதான் இல்லையா, தற்காலிகமான ஒரு உடல். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகமே தற்காலிகமானதுதான். அதுக்கப்புறம் துக்காலயம் அசாஸ்வதம், பகவானே சொல்லிட்டாங்க இல்லையா? துக்க ஆலயம், துன்பம் நிறைந்த இடம், அதுக்கப்புறம் தற்காலிகமான
இடம். அதுக்கப்புறம் மூவகை துன்பங்கள் வந்து இங்க வந்து இருக்கு. கண்டிப்பா நம்ம அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்தில் வந்து நாம் எப்படி வந்து அந்த ஆனந்தத்தை வந்து தேட முடியும்? கண்டிப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருவன் தனது உண்மை நிலையை பற்றி வினவாதவரை அவனது கருதப்படுகிறது. அதாவது யாவன் ந ஜிக்ஞாச ஆத்ம தத்துவம் பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன் ந ஜிக்ஞாச ஆத்ம தத்துவம். கண்டிப்பா வந்து ஒருத்தர் வந்து ஜிக்ஞாச ஆத்ம தத்துவத்தை வந்து நாம் வினவ வேண்டும். அப்போதுதான் வந்து நாம் இந்த துன்பத்திற்கு நாம் வெளிவர முடியும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே வந்து தோல்வி அடைந்ததாகத்தான் வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து அது விளக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்ப அதையும் வந்து இங்க அடுத்த இடத்துலயும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா இப்ப பாருங்க, நம்முடைய மனம் நம்ம பலநோக்கு செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, அறியாமையில் மூழ்கி இருந்தாலும் பரவாயில்லை, தீவிரேன பக்தி யோகேன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, ஆசை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கண்டிப்பா பக்தி தொண்டில் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும். அப்போதுதான் இந்த பௌதிக பிணைப்பிலிருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும். இது மட்டும் வழி. பௌதிகத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னாக்கா இது ஒன்றுதான் வழி. இது கிருஷ்ண உணர்வின் செயல்கள் மட்டும்தான். இப்ப இதே பார்த்தோம்னா இங்க அடுத்த பேரால வந்து புரோபாத் வந்து விளக்கியிருக்காங்க. இப்ப நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு ஞானம் வேண்டும் இல்லையா? இதுல 4வது அத்தியாயத்துல வந்து பகவான் வந்து விளக்குனாங்க. ஒரு ஆன்மீக குருவை அணுகி கண்டிப்பா வந்து ஞானத்தை வந்து தேடிக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் வந்து என்ன ஆகும், நமக்கு நெருப்பு மாதிரி செயல்பட்டு நம்முடைய விளைவுகள் எல்லாமே வந்து சுட்டெரித்து விடும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜட உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த ஆத்ம அறிவு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆன்மீக அறிவு மட்டும் போதுமானா கண்டிப்பா இது மட்டும் நமக்கு பத்தாவது. துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி எனக்கு நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் இது எல்லாமே தற்காலிகமானதுதான். அதுக்கப்புறம் நான் இந்த உடலில் இருந்து வேறுபட்டவன், நான் ஆத்மாதான் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த துன்பத்திலிருந்து வெளி வரலாம். ஆனா இருந்தாலும் இது மட்டுமே வந்து நமக்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது பாருங்க. எனவே முக்தி அடைவதற்கு ஞானம், அதாவது தான் இந்த ஜட உடல் அல்ல, ஆன்மீக ஆன்மா என்ற அறிவு மட்டுமே போதுமானது அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஆன்மீக ஆன்மா என்ற நிலையில் செயல்பட வேண்டும். இல்லையே பௌதிக இணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. பாருங்க, இப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சிருக்கேன். இது மட்டுமே போதுமானா கண்டிப்பா இல்லை. அதனிலிருந்து நான் ஆன்மீக ஆன்மா என்ற அந்த நிலையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது மட்டும்தான் நமக்கு பிணைப்பிலிருந்து வெளிவர முடியும். இல்லைன்னா நம்மளால முடியாது. கிருஷ்ணவனுக்கு செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல் ஞானத்தின் முன்னேற்ற பாதையில் பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கற்றுள்ள ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது இல்லையா? அப்ப அது இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து தெரிஞ்சா போதாது. அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதன் மூலமாக நாம் செயல்பட வேண்டும் இல்லையா? இதுதான் இப்ப நம்ம வந்து பகவத்கீதை வந்து படிக்கின்றோம் இல்லையா? வந்து படிக்கின்றோம், அதுக்கப்புறம் கேட்கின்றோம். இப்ப இதுமே வந்து போதுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து போதாது. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது வந்து நம்ம முதலுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து என்ன புரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும் போதுதான் நாம இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பிணைப்பில இருந்து வெளியே வர முடியும். அப்ப இன்னும்னா நம்ம எந்த நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கிற நிலை, ஆரம்ப நிலையில் தான் நம்ம இருக்கின்றோம் இல்லையா? நம்ம படிப்போம். அந்த படிச்சது நம்ம புரிஞ்சதா அப்படின்னா கேட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப கடினம் தான் இல்லையா? அர்ஜுனன் 45 நிமிடத்தில் புரிந்து கொண்டார் இல்லையா? கடைசியில வந்து என்ன சொன்னாங்க, கடைசிய வச்சனம் சொல்லிட்டார். நாமளும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கோம் இல்லையா? ஆனா இருந்தாலும் நம்ம எந்த நிலைக்கு புரிந்து கொள்கிறோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இப்ப வந்து நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்ற அந்த ஞானம் மட்டும் வந்து போதாது. கண்டிப்பா அந்த விஞ்ஞானம்,
அந்த ஆன்மீக நிலையிலிருந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அந்த ஒரு செயல் தான் கிருஷ்ண உணர்வின் செயல். அந்த கிருஷ்ண உணர்வின் செயல்கள் மட்டும்தான் நம்மை என்ன பண்ணோம்னா இந்த பௌதிக பிணைப்பில் இருந்து வெளிவர முடியும். ஆனால் இங்க பாருங்க, கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே கடனோக்கு ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. வெளிப்படையாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது அது எப்படி சொல்லிருக்கிற மாதிரி பல்குவ வைராக்கியம், அது வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பாருங்க, முக்தியடை விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருட்களை பௌதிகமானவையாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்களது துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது இல்லையா? ஏன்னா இங்க இருப்பது எல்லாமே எப்படி, பகவான் தான் படைத்தார், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, முக்தி அடைந்தவர்கள், முக்தி அடைய விரும்பும் நபர்கள் சில பேர் இது எல்லாமே வேண்டாம்ப்பா, இது எல்லாமே என்னை பந்தப்படுத்தும், அதனால எனக்கு இது எல்லாமே வேண்டாம், இது எல்லாமே மாயை, இப்ப இது எல்லாமே எனக்கு துன்பத்தை தரும் சொல்லி எல்லாத்தையும் துறக்குறாங்க. அது முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, வெளிப்படையா நம்ம துறக்கலாம். ஆனா மனதிற்குள் ஆசை இருக்கு இல்ல. இப்ப பார்த்தோம்ல, அந்த காட்டு தீ எப்படி எல்லாமே அழித்தாலும் அடியில் ஏறி இருக்கிற மழை பெய்ந்தால் வளரும். அதே மாதிரிதான் நம்ம மனதிற்குள்ளேயும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அதை வேறு ஒன்று இருக்கு. அந்த ஆசையை வேரோட அழிக்க வேண்டும். அழிக்கும் போது மட்டும்தான் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிருஷ்ண உணர்வின் செயல்கள் ஈடுபடுத்தப்படுவோம். அந்த மனதிற்குள்ள ஆசை வேறொன்று இருப்பதை நாம் அழிக்க வேண்டும். அந்த அழிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் தான் கிருஷ்ண உணர்வின் செயல்கள். அதை இங்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே துறப்பதும் சரியானது அல்ல, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இதயம் தூய்மைப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு உதாரணம், ஒரு சன்னியாசி, அதே சன்னியாசி சொன்னாங்க என்னன்னா, இப்ப ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, ஒரு பையன் என்னன்னா, இப்ப நம்மளே பார்த்திருப்போம் இல்லையா, யாராவது ரொம்ப திட்டாங்கன்னா நான் இனி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், பேசுவோம் ரொம்ப வைராக்கியமாக. அந்த வைராக்கியம் ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா, ஒரு மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம், அப்புறம் பசிக்கும், நம்ம விட்டுருவோம். சரி ஓகே, அப்பா தானே சொன்னாங்க, அம்மா தானே திட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அந்த வைராக்கியம் ரொம்ப நேரம் 2 மணி நேரம் தான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இப்ப பார்த்தோம்னா, இனி நான் டிவியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருப்போம். ஆனா என்ன ஆகும், மனசுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டைம் பார்ப்போம், ஐயோ இந்த நேரத்துல இந்த ப்ரோக்ராம் பாருங்க, அடுத்த 3 மணி ஆயிடுச்சு, ஐயோ இந்த நேரத்துல இந்த ப்ரோக்ராம் வரும், ஐயோ 4 மணி ஆயிடுச்சு, இந்த ப்ரோக்ராம் ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், பக்கத்து வீட்டுல இருந்து சவுண்டு கேட்கும், மனதுக்குள்ள இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா வெளிப்படையாதான் துறந்து இருப்போம். அது பல்கு வைராக்கியம். அது நமக்கு என்ன சொல்றது, இதயம் தூய்மைப்படுத்தாத, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை மனதிலிருந்து அதை வேரோடு அழிக்க வேண்டும். அதை வேரோடு இங்க சொல்லியிருக்கிற மாதிரி கிருஷ்ண உணர்வின் செயல்கள், அதே ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணன், பகவானை பற்றிய விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு என்னாகும், தேவையற்ற நம்முடைய ஆசைகள், தேவையற்ற ஆசைகள் எல்லாமே அழித்து விடுகிறார் பகவான் அப்படின்னு சொல்லி. அதான் கிருஷ்ண உணர்வு செய்யப்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவிலிருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்ப நம்ம செயல் செய்யாம இருக்க முடியாது. அதனால நம்ம வெளிப்படையா எதுவுமே துறக்கவும் வேண்டாம் இல்லையா? அதனால நம்ம எல்லாமே செய்யற செயல் தான், நம்ம எப்பவுமே அதே செய்யற செயல் தான். அதை நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணி செஞ்சா போதும். அங்க என்ன ஆகும்னா, அங்க நம்ம செயலும் செய்கின்றோம், ஆனா என்ன ஆகுது, விளைவு இல்லாத ஒரு செயலாக நமக்கு செய்யப்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்தில இருந்தே அது விளைவுகள் இல்லாத செயலாக மாறிவிடுகிறது. அதனால அவங்களுக்கு என்னன்னா, திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர தேவையில்லாமல் போய்விடுகிறது. அதனால கிருஷ்ண பக்தன் என்றுமே வீழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையும் இல்லை. இப்ப இது பார்த்தோம்னா ஒரு உதாரணம். இப்ப நாரத முனிவர் காட்டுல போயிட்டே இருக்கும் போது ஒரு நபரை பாக்குறாங்க. அந்த நபர் கடுமையான தபம் அந்த மாதிரி செய்து கொண்டே இருக்கும் போது நாரத முனிவர் சொல்றாங்க என்னன்னா, நீ இவ்வளவு கடுமையான தவம் பண்ணி நீ பகவானை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா இந்த கடுமையான தவம் பண்ணி வேஸ்ட் தான். இதே நீ பகவானை புரிஞ்சுக்கிட்டோம், நீ இந்த கடுமையான தவம் பண்ணியும் வேஸ்ட் தான் இல்லையா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப கடுமையான தவம் செய்து கொண்டு இருக்கிறாய். இப்ப இந்த கடுமையான தவம் செய்து நீ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டால்
இந்த புரிந்து கொள்ளவில்லை என்றால் கடுமையான தவம் பண்ணி வேஸ்ட் தான். இதே நீ வந்து பகவான் கிருஷ்ணரை நீ புரிந்து கொண்டால் கடுமையான தவம் பண்ணியும் வேஸ்ட் தான் இல்லையா? இப்ப பாருங்க, அப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து பகவானை புரிந்து கொண்டால் போதும் இல்லையா? ரொம்ப கடினம் தேவையே இல்லை. அதுதான் இங்க வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து இங்க வீழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையே இல்லை. பக்தர்கள் என்றுமே வந்து அழிவது இல்லை இல்லையா? பகவான் கூட வந்து மாறலாம். அதனால வந்து பகவான் என்ன சொன்னாங்க, அர்ஜுனிடம் வந்து சொல்ல சொன்னாங்க, அர்ஜுனா நீ சொல்லு, என்னுடைய பக்தன் என்றும் வீழ்ச்சி அடைவது இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வந்து ரொம்ப கடினமாக வந்து நம்ம செய்து பகவானை வந்து இதுல நம்ம வீழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பயப்பட தேவையும் இல்லை. இதே பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு இப்ப அவங்கள வந்து பாக்குறதுக்காக அவங்க வந்து ரொம்ப பிரேமையில வந்து ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் அவங்க வீட்டுலதான் வந்து இரவுல இருந்து பகவான் வந்து கீர்த்தனம் வந்து தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும். வந்து பார்த்தோம் நம்ம எவ்வளவு பண்ணுவோம், ஒரு 1/2 மணி நேரம் பண்ணலாம், 1 மணி நேரம் இல்லையா? ஆனா அந்த பகவான் வந்து எப்படின்னா நான் ஸ்டாப்பாக வந்து எவ்வளவு நிறைய மணி 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த மாதிரி வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் 15 மணி நேரம் சொல்லி நிறைய இந்த மணி நேரங்கள் கீர்த்தனம் வந்து தொடர்ந்து செய்வார்களாமா. இப்ப நம்மளால எல்லாம் வந்து அது முடியாது, கடினம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஸ்ரீனிவாச வீட்டுல வந்து இந்த மாதிரி கீர்த்தனம் வந்து செய்ய போறோம். ஒரு சில இதுல வந்து இதுல சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து மனதம் வந்து ஒரு அந்த பிரேமையில மூழ்கலையாமா அந்த அரிதாம சங்கீர்த்தனத்துல என்னமோ ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து தெரியுது. ஏன்னா அங்க சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக ஒரு யோகி ஒரு நபர் வந்து அங்க வந்து வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த நபரை வந்து பாக்குறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால வந்து அந்த நபர் வந்து ரொம்ப அந்த மத்த பக்தர்கள் கிட்ட வற்புறுத்ததுனால சரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஓரத்துல நின்று சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பண்ணும்போது பாருங்க அவங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி அவங்க ஓரத்துல ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஆனா பாருங்க அதனால வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அந்த மனசுல அந்த ஒரு பிரேமை வந்து அது வரல. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சு வந்து கேட்கும் போது அந்த நபரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப வந்து வரும்போது இந்த நபர் வந்து எப்பவுமே வந்து வெறும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வாழ்கிறார் அப்படின்னு வந்து சொல்லும் போதும் இப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க, ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு வந்து இருந்தோம்னா என்ன முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுதான் என்னன்னா பகவானை வந்து நம்ம வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அதன்படி நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளே வந்து இங்க சொல்லியிருக்க பல்பு வைராக்கியம் எல்லாத்தையும் வந்து துறக்கிறது அது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பகவானுடைய சொத்து அப்படின்னு சொல்லி நினைச்சு அனைத்தையும் பகவானுடைய நம்ம சேவைக்கு ஈடுபடும் போதும் அங்க என்னாலும் நம்ம செயல்களின் விளைவுகளிலிருந்து நாம் தப்பிக்கின்றோம். அங்க செயலும் செய்கின்றோம் ஆனா விளைவு இல்லாத செயலாக வந்து மாறிவிடுகின்றது. அதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. இருக்கக்கூடிய அனைத்தும் சொந்தமானது என்பதால் ஈசாவாசியம் இதம் சர்வம். யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்னும் ஞானத்துடன் துறவு முழுமையானதா இல்லையா? அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினைச்சு எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, எல்லாமே பற்றின்றி செயல்படுதல் இல்லையா? 3வது அத்தியாயத்திலே அதேதான் வந்து பகவானுக்கு விளக்குனாங்க, பற்றின்றி எப்படி செயல்படுவது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பற்றின்மையோட அங்க செயல்படும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அங்க வந்து தனக்கு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து செயல்படும் போது அங்க நமக்கு எதுவுமே நமக்கு உரிமையானது இல்லை. ஆனா நம்ம அங்க வந்து செயல் செய்கின்றோம், விளைவு இல்லாத செயலாக வந்து மாறிவிடுகின்றது. அதுக்கப்புறம் உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம் இல்லையா? நம்முடையது அப்படின்னு சொன்னதை நம்ம துறப்பதற்கு இது எதுவுமே நம்முடையது இல்லை, எல்லாமே பகவானுடையது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம வந்து எதை வந்து துறக்க முடியாது. அனைத்தும் கிருஷ்ணனுடைய சக்தி என்னுடைய அறிவோன் எப்போதும் துறவில் நிலை பெற்றுள்ளார். அனைத்தும் கிருஷ்ணனுக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்யப்பட்ட மாயாவத பள்ளி சார்ந்த சன்னியாசிகளில் எத்தகைய செயற்கையான திறமையும் பன்மடங்கு சிறந்ததாகும். இது பார்த்தோம்னா ராதாஷ்டமி இல்லையா, நேற்று முடிந்தது. மகாராஜ் வந்து ஒரு கதை வந்து சொன்னாங்க. என்னன்னா கோபியர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா யமுனை நதிக்கு வந்து போறாங்க. யமுனை நதிக்கு வந்து இப்ப அங்க போயிட்டு இருக்க துர்வாச முனிவர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னு சரி முனிவர் வர்றாங்களே இருந்த முனிவர் அவங்க கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, முனிவருக்கு என்னென்ன வந்து சாப்பிட்டு என்னவோ எல்லாத்தையும் வந்து அவங்க
நல்லா விதவிதமான நிறைய பதார்த்தங்கள் எல்லாமே செஞ்சு துர்வாச முனிவர் கிட்ட வந்து கொண்டு போறாங்க. இப்ப அங்க வந்து அவங்க கொண்டு போகும்போது போறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த வழியா வந்து முதல்ல இந்த பக்கம் இருக்காங்க. பக்கத்துல வந்து கிருஷ்ணர் வந்து கோபர்களோட வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது நதி வெள்ளம் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இவ்வளவு தண்ணி போகுது, எப்படி வந்து கடந்து போறது அப்படின்னு சொல்லும்போது சரி கிருஷ்ணர் கிட்ட கேட்கலாம், ஏதோ ஒரு இது வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்கும் போதும் நீ நீ வந்து என்ன சொல்லுங்கன்னா யமுனை கிட்ட போய் கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு வந்து சொல்லுங்க, இது வந்து யமுனை நதி வழி விட்டுரும். எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லா கோபியர்கள். கிருஷ்ணர் வந்து என்ன பிரம்மச்சாரியா, எல்லா கோபியர்களோட வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனா போய் சொல்லுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்ப வந்து கோபியர்கள் எல்லாம் சரி நம்ம சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பாக்குறாங்க. அப்படி சொல்லும் போது என்னன்னா சரி அவங்க வந்து என்ன பண்றாங்க, கண்ணை மூடிட்டு வந்து சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரி. இப்படி சொன்ன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா யமுனை நதி ரெண்டு பக்கம் வழி விட்டு சும்மா நடைபாதை மாதிரி நடுவுல வந்து வழி கிடைச்சிருச்சு. கோபியர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம். சரி அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த பக்கம் போனோம்னு பார்த்தோம்னா துர்வாசம். இப்ப துர்வாச முனிவர் என்னன்னா அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஏகாதசி உபவாசமாக இருக்காங்க. அவங்க வந்து விரதம் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி விரதம் இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து சொல்றாங்க விரதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஐயோ நாங்க எங்களுக்கு அது தெரியாதே, நாங்க வந்து நிறைய இது கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்க கவலைப்படாதீங்க கொடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாமே சாப்பிடுறாங்க. எல்லாமே சாப்பிட்டு தட்டு எல்லாமே வந்து கோபியர்கள் எல்லாமே கழுவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த அந்த பக்கம் போகணுமே, திரும்ப நதியை கடத்த போகணும் இல்லையா, அப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி துர்வாச முனிவர் கிட்டே வந்து கேக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது துர்வாச முனிவர் வந்து சொல்றாங்க, நான் வந்து துர்வாச முனிவர் உண்மை சாப்பிடல அப்படின்னாக்கா சாப்பிடல அப்படின்னு சொல்லி அப்படின்னு உண்மை அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க யமுனை நதிக்கு வந்து சொல்லுங்க துர்வாச முனி இனி இப்ப வந்து எதுவுமே சாப்பிடல, சாப்பிடாதது உண்மை அப்படின்னு நினைச்சா யமுனை வந்து வழிபடட்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்க சொன்னோடனே அங்க இங்க எல்லா கோபியர்களும் வந்து சிரிக்கிறாங்க. இப்ப நாங்க தான் பார்த்தோம் கண்ணு முன்னாடி, நீங்க தான் சாப்பிட்டீங்க இல்லையா, நாங்க தான் தட்டெல்லாம் கழுவி வச்சோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி சொல்லி பார்க்கலாமே, அங்க கிருஷ்ணர் சொன்னாரு ஓகே, அப்ப இங்கேயே வந்து துர்வாச முனி சொன்னது சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி சொல்றாங்க. துர்வாச முனிவர் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே வந்து உடனே எவ்வளவு வலிச்சிருச்சு. இது புரியவே இல்லை இல்லையா, இதுக்கு வந்து இது நமக்கு புரியாத வரைக்கும் நமக்கு வந்து பதில் கிடைக்காது இல்லையா. என்னன்னா துர்வாசம் அவங்களுடைய கோபியர்களுடைய திருப்திக்காக தான் வந்து சாப்பிட்டாங்க, தன்னுடைய புலன் இன்பத்திற்காக வந்து அவங்க செய்யவில்லை. அதுதான் பற்றின்றி நாம் செயல்படுவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. தொடர்ந்து வந்து ஆன்மீக குருவின் கருணையாலும் பகவானுடைய கருணையாலும் இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வந்து எதுக்குமே வந்து உரிமை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அங்க சொல்லப்படுது. முதல் பாடமே அதுதான். இதுல பார்க்கும்போது சில பிரபுபாதர் இல்லையா 108 உபனிஷதங்கள் வந்து இருக்கு இல்லையா. அதுல முதல் உபனிஷதம் ஈசோ உபனிஷதம். ஏன்னா எல்லா உபனிஷதங்களும் பகவானுடைய அருவத்தன்மையை வந்து விளக்கும் போதும் ஈசோ உபனிஷதம் வந்து பகவானுடைய உருவத்தன்மையை பற்றி வந்து விளக்குகின்றது. இப்ப அதுல முதல் பாடமே அதுதான், ஈசாவாசியம் இதம் சர்வம், அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து பக்தர்கள் வந்து செயல்படுகிறார்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது ஒரு உயர்ந்த செயல், எது ஒண்ணு செஞ்சாலும் எந்த ஒரு செயலாக நிறைய புகழ் அவங்களுக்கு வந்தாலும் எந்த ஒரு செல்வம் வந்தாலும் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே வந்து பகவானுடைய கருணையால் தான் வந்தது, அனைத்துக்கும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில் செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஞானம் தான் இல்லையா 4வது அத்தியாயத்துல வந்து பார்த்தோம். அந்த ஒரு ஞானம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா செயலின் விளைவுகளை சுட்டெரித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். இங்க பகவான் அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன, செயலை வந்து துறக்க வேண்டுமா இல்ல பக்தியுடன் செயல்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு வந்து பகவான் வந்து இங்க சொல்றாங்க, செயலை துறப்பதும் பக்தியுடன் செயல்படுவதும் ரெண்டுமே முக்திக்கு வழிதான். ஆனா இருந்தாலும் என்னன்னா இவை இரண்டில் செயலை துறப்பதையும் பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்லோகம் தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அடுத்த ஸ்லோகம் அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.